அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான ஆற்றல் மிக்க திருநாமத்தை சொல்லி பாருங்கள். மகா கோடீஸ்வர யோகம் நிச்சயம். தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் உடனே பலனை தரக்கூடிய ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய மாசி மகத்தை முன்னிட்டு வீட்டிலிருந்தே நாம் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு திருநாம ஜபத்தை பார்க்க போறோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முறைப்படி நீங்க விரதங்கள் பூஜைகள் செய்யறவங்களாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். வெறும் 10 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய அற்புதமான மாசி மக தினத்தன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரித்தால் பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மேலும் இந்த பதிவுல சில முக்கியமான பணவசியம் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்கள் பற்றியும் பார்க்க போறோம். சோ பதிவை நீங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி சேருகின்ற நேரத்தை தான் நம்ம மாசி மகமாக எடுத்துப்போம். ஆனால் இந்த வருடம் சற்று நமக்கு பௌர்ணமி திதி தள்ளி வருதுங்க. சோ எப்படி இருந்தாலும் மகம் நட்சத்திரம் இருக்கும் நேரத்தை மாசி மகமாக நம்ம எடுத்துப்போம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3 மணி 53 நிமிடங்களுக்கு மகம் நட்சத்திரம் ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற்காலை 5 மணி 9 நிமிடங்களுடன் மகம் நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. சோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் 12 புதன்கிழமை நாள் முழுவதுமே மாசி மகம் நமக்கு இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல திருநாம ஜபத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்காரலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்க இருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்ல ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் குவியணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஆனால் 10 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும். சொல்ல வேண்டிய திருநாமம் ஸ்ரீம் குபேர லக்ஷ்மியை தன ஆகர்ஷின்யை வசிய வசிய ஸ்வாஹா. ஸ்ரீம் குபேர லக்ஷ்மியை தன ஆகர்ஷின்யை வசிய வசிய ஸ்வாஹா.
ஸ்ரீம் குபேர லக்ஷ்மியை தன ஆகர்ஷின்யை வசிய வசிய ஸ்வாஹா. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க நிதானமா பொறுமையா கவனம் சிதறாமல் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டு பொறுமையா சொல்லுங்க. 10 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் மகாலட்சுமி தாயார் கிட்ட 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும், நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான நாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வச்சு நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருங்காலின மட்டும் கிடையாதுங்க, அதனுடன் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களையும் கொடுக்கிறோம். இந்த அனைத்து பொருட்களையும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதிலும் கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டைகளை நம்ம எடுக்கிறோம். இது ஒரு மந்திரக்கோல் போல உங்களுக்கு வேலையை செய்யும் மிகவும் புனிதமான கட்டை. இது தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை நீங்க போட்டு பாருங்க. காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிவிரைவாக வெற்றியில் முடியும். அதே போல வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நம்ம பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பில் இருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் போதும். டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறையும். இந்த மாலையை நீங்க கழுத்துல போட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உடல் குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும். சில பேருக்கெல்லாம் அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே போல மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலையை நீங்க போட்டு பாருங்க, மன அழுத்தம் முற்றிலுமாக குறையும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல ஜஸ்ட் இந்த கோமதி சக்கரத்தை வச்சாலே போதும், அது பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை சிறிய ரக கோமதி சக்கரமும் இருக்குங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சாலே போதும், அது பணவசியத்தை ஏற்படுத்தும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில நாம் வைத்தாலே போதும், அது பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைப்பது மிகவுமே விசேஷம். இது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் தரக்கூடியது. தொழில் அபிவிருத்தியாகும், நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸை கவர்ந்தெழுக்கும். சோ இப்ப நம்ம பார்த்த அனைத்து பணவசிய தாந்திரிக பொருட்களையும் ஒவ்வொரு மாதமும் பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய ஆற்றல் இன்னமும் அதிகமாக பெருகி இருக்கும். அடுத்த பூஜை நாளைய தினம் மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமி, அதிலும் குபேர பௌர்ணமி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நாளைய தினம் மாலை 6 மணிக்குள்ளாக ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச்லயே நம்ம அனுப்பிடுவோம். அதாவது மார்ச் 13 நாளைய தினம் பூஜை, மார்ச் 15ஆம் தேதி நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். அதற்கு பிறகு ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு பூஜை நடைபெறும். சோ இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க
இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.